நீ பயப்படாத ருத்ரா, பயப்படாத. பயமா இருக்கு. பொன்னாச்சியம்மா, நாகராஜா எனக்கு வழி விடணும். நான் மூலிகையை பறிச்சுட்டு போகணும். பயமா இருக்கு. நான் எப்படி மூலிகையை பறிப்பேன்? கலையை நான் எப்படி காப்பாத்துவேன்? பாம்பு நகரவே மாட்டேங்குது. இரு பாப்போம். வேற வழி இல்ல. வைத்தியர் சொன்ன மாதிரி கோழியும் போட்டு பாப்போம். சித்தி பயமா இருக்கு. நாகத்தம்மா, இந்த காணிக்கையை எடுத்துக்கிட்டு எனக்கு வழி விடணும். பயமா இருக்கு சித்தி. நான் என்ன பண்ணுவேன்? நான் என் கலையை எப்படி காப்பாத்துவேன்? பொன்னாச்சியம்மா, ஏதாச்சும் வழி பண்ணு. எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லு. ருத்ரா, உன் கையில ஒரு சூலம் கொடுத்தனே, எங்க? தேடு. ஐயோ. ருத்ரா, போகாத. நில்லு. ருத்ரா. ருத்ரா. சித்தி ருத்ரா. சித்தி வலிக்குது. ருத்ரா வலிக்குது. சித்தி வலிக்குது. சித்தி வலிக்குது. சித்தி வலிக்குது. ஸ்வேதா, அந்த ருத்ராவை பாம்பு கொத்திருச்சு. அடுத்தது வெண்ணிலாவையும் கொத்த போகுது. ஹலோ, ஹலோ, ஹலோ மருது. மருது, என்னாச்சு? மருது, வலிக்குது. சித்தி வலிக்குது. சித்தி வலிக்குது. சித்தி நாகராஜா, என்ன ஒண்ணும் பண்ணாத. என் ருத்ராவை காப்பாத்தி ஆகணும். எதுக்கு அவளை தேவையில்லாம தீண்டுன? போயிடு. அங்க பாரு, ருத்ரா வலியால துடிக்கிறான். ரொம்ப வலிக்குது. அவளால் தாங்க முடியாது. நான் அவன் உயிரை காப்பாத்தி ஆகணும். எனக்கு என் ருத்ரா வேணும். நீ போயிடு. ஹலோ மருது, கேட்க மாட்டேங்குது. ஹலோ, சித்தி வலிக்குது. சித்தி போயிடு நாகராஜா, நீ போயிடு. போயிடு. சித்தி வலிக்குது. சித்தி போயிடு. சித்தி வலிக்குது. சித்தி வலிக்குது. சித்தி சித்தி வலிக்குது. வலிக்குது. சித்தி வலிக்குது. சித்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ. சித்தி வலிக்குது. சித்தி கொஞ்சம் பொறுத்துக்கோமா, போயிடலாம்.
நாகத்தம்மா உனக்கு இறக்கமே இல்லையா? என் உயிரை வேணா நீ எடுத்துக்கோ. என் மக ருத்ராவை காப்பாத்து. ருத்ரா ருத்ரா நாகத்தம்மா நாகத்தம்மா என் குழந்தைய காப்பாத்து. என்ன எடுத்துக்கோ. என் குழந்தைய காப்பாத்து. அவ செத்துட்டு இருக்கா. இந்த உலகத்தை விட்டு அவ போயிட்டு இருக்கா. எப்படியாவது அவளை காப்பாத்து. நீதான் தோணன்னு உன்னதான் நம்பி வந்திருக்கேன். என் குழந்தை எனக்கு வேணும். காப்பாத்து தாயே. நாகத்தம்மா காப்பாத்து. இந்த உலகத்துல எல்லாத்த விட இவதான் எனக்கு முக்கியம். என் உயிரை வேணா எடுத்துக்கோ. இவளை காப்பாத்து. இவ எனக்கு வேணும். காப்பாத்து. என்னாச்சுமா? என்னாச்சு? நாங்க மூலிகை எடுக்கிறதுக்கு காட்டுக்கு போயிருந்தோம். அங்க பயப்படாதம்மா, நான் போயிட்டு வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கமா. ருத்ரா எனக்கு ருத்ரா வேணும். எனக்கு ருத்ரா திரும்ப வேணும். ருத்ரா நல்லபடியா மீண்டு வரணும். ருத்ரா என் மக மட்டும் இல்ல, என் அம்மாவும் அவதான். எனக்கு அவ வேணும் நாகத்தம்மா. என் பொண்ணை காப்பாத்து தாயே. பொண்ணை காப்பாத்து. நாகத்தம்மா என் பொண்ண காப்பாத்துமா. அவளுக்கு எதுவும் ஆகாம உயிரோட மீண்டு வரணும். சாரி மருது, என்னதான் ஆச்சு மருது? எனக்கு டென்ஷன் தாங்க முடியல. ஐயோ ஸ்வேதா, நீ ஏன் கேக்குற? ருத்ராவை கொத்துனதும் ஐயோ அந்த பாம்பு வெண்ணிலாவை கொத்த வந்துச்சு. அத பார்க்கணும்னு சந்தோஷத்துல கொஞ்சம் முன்னாடி போனேன். அங்கிருந்து கீழே விழுந்து பாறைக்கு நடுவுல விழுந்துட்டேன். ஐயோ ஐயோ, இதுல எங்கெல்லாம் என்னென்னலாம் அடிபட்டிருக்கோ தெரியலையே. என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலாவ அந்த பாம்பு கொத்திருக்கும். அவங்க 2 பேரும் கண்டிப்பா செத்துருப்பாங்க. நடக்க வேண்டியது நல்லதா தான் நடந்திருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மருது. இரு ஒரு நிமிஷம் இரு.
என்ன மாமா டென்ஷனா வராரு? எப்படி? அவங்க 2 பேரும் செத்து போன தகவல் அதுக்குள்ள வந்துருச்சா? என்ன சொல்றீங்க? என்னாச்சு மாமா? ருத்ரா பாம்பு கடிச்சிருச்சு. நாகத்தம்மன் கோயில இருக்காங்களா? அப்போ வெண்ணிலாவை கடிக்கலையா? எனக்கு ருத்ரா வேணும், எனக்கு ருத்ரா வேணும். ஐயோ, எனக்கு என் மக வேணும். எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. ஏந்திரிமா, ஏந்திரி. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏந்திரிமா, கொஞ்சம் பொறுமையா இரு. நடந்தது என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன், சரியா? ஏமா, சித்தர்மலையில மூலிகை பறிக்கிறதுக்கு போனியா? எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏமா, எனக்கு எப்படி தெரியுங்கிறது வேற. நீ எப்படிமா அதுக்குள்ள போன? ஒரு வேகத்துல போயிட்டோம். கலையை எப்படியாவது நான் காப்பாத்தியே ஆகணுங்கிற அந்த வேகம் தான் என்ன அங்க போக வச்சிடுச்சு. தெரியாம போயிட்டேன். எப்படியாவது என் ருத்ராவை காப்பாத்திருங்க. அங்க இருந்த பாம்பு தான் என் குழந்தைய கடிச்சிருச்சு. காப்பாத்துங்க, என் ருத்ராவை காப்பாத்துங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. பாக்குறேன். அழாதம்மா. ருத்ரா, 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 என்ன பாரு ருத்ரா, 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 அப்பா பாரு ருத்ரா, 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 இங்க பாருமா. ஐயோ, ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? ருத்ரா, ருத்ரா, அப்பா பாரு ருத்ரா, இங்க பாரு ருத்ரா, ருத்ரா. மாமா, தப்பு பண்ணது நான் தான். நான் தான் சித்தர் மலைக்கு கலைக்காக மூலிகை பறிக்கிறதுக்காக போனேன். அவளும் வரேன்னு சொன்னா. அவளையும் கூட்டிட்டு போயிட்டோம் மாமா. அறியாத உனக்கு அவசரம் கூட்டிட்டு போயிடுவியா? குழந்தை சொன்ன அவளை கூட்டு போய் என்னாச்சு பாத்தியா? எதுக்கு கூட்டிட்டு போன? எதுக்கு கூட்டிட்டு போன? எதுக்கு? குழந்தை என்ன வேலை பண்ணிருக்க நீ? எனக்கு ருத்ரா வேணும். ருத்ரா, 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 எனக்கு ருத்ரா வேணும். எனக்கு ருத்ரா வேணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன அடிச்சு கொண்டுடு முத்து மாமா. எனக்கும் என் ருத்ரா வேணும். அவளை எப்படியாவது காப்பாத்து முத்து மாமா. ருத்ரா, ஐயோ, எனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் என்னை விட்டு பிரிச்சு என்னோட ராசி எவ்வளவு என்னை விட்டு பிரிச்சு போல இருக்கு.
ருத்ராப்பா ருத்ராமா ஐயோ ருத்ரா அப்பா அப்பான்னு வேண்டி கூப்பிடுறா. அதான் என்ன எழுந்துட்டு தவிக்கிற என் மாமா கிட்ட இருந்து என் மகளையும் பறிச்சிடாத. தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டு. ஏமா மலைக்கு போறதுக்கு முன்னாடி கடுமையான விரதம் இருந்துட்டு போகணும்னு சொன்னனே, அத பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொல்லலையா? அவ பாட்டு எடுத்துட்டேன் கவுத்துட்டேன்னு சொல்லி ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா. இப்ப அந்த குழந்தை பழைக்குமா பழைக்காதான்னு தெரியலையே. எதுக்குமா இப்படி பொறுப்பு இல்லாம பண்ற? இல்லங்கய்யா, நாங்க அவளை அனுப்பி வைக்கல, போகவும் சொல்லல. நாம பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இப்படி அவளா முடிவெடுத்து கிளம்பி போயிருக்கா. கலைனா அவளுக்கு உயிர். கலைய காப்பாத்தணுங்கிறதுக்காக எங்களுக்கே தெரியாம குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. வைத்திரியா, எப்படியும் என் பொண்ணை காப்பாத்துக்க ஐயா. என் பொண்ணு எனக்கு வேணும் ஐயா. அவன் உயிரை எப்படியாவது காப்பாத்துக்க ஐயா. உங்களுக்கு கேச்சு கேக்குது ஐயா. முடியாதுன்னா சொல்லிருங்க ஐயா. நான் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன் ஐயா. அவசரப்படாதப்பா. இது மத்த பாம்பு கடி மாதிரி கிடையாது. எல்லா பாம்பு கடிக்கும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து எந்த ஆஸ்பத்திரியில வேணா கிடைக்கும். ஆனா உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி, இந்த பாம்போட கடிக்கு மருந்து கிடைக்கவே கிடைக்காது. அவளை காப்பாற்ற முடியாது. ஐயா ஐயா என்னையா சொல்றீங்க? சித்தர் மலையில கடிச்ச அந்த நாகமே வந்து கொத்தன இடத்துல விஷத்தை உறிஞ்சி எடுக்கணும். அப்ப மட்டும்தான் அந்த குழந்தை உயிர் பிழைக்க முடியும். ஐயா என்னையா பேசுறீங்க? சித்தர் மலையில இந்த பாம்பு இங்க வரணுமா? அது எப்படி ஐயா வரும்? அது எப்படி விஷத்தை எடுக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல தம்பி, நடந்தது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த சித்தர் மலையில கிடைச்ச நாகம் இருக்க, அது தெய்வ சக்தி நிறைஞ்ச நாகம். அதனால அது கிட்ட போகணும்னால கடுமையான விரதம் இருந்துகிட்டு தான் அங்க போயிருக்கணும். அப்படி போகாம விட்டது தப்புதான். இருந்தாலும் அதே விரதத்தை மறுபடியும் கடைபிடிச்சா அந்த நாகை இறங்கி வந்து கண்டிப்பா அந்த விஷத்தை எடுத்துடும். இது நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன கடுமையான விரதமா இருந்தாலும் சரி, என் மகளுக்காக நான் இருக்கேன். நான் அதை செய்யறேன். நான் செய்யறேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இல்லம்மா, நீ இப்பதான் அந்த மலைக்கு போயிட்டு வந்திருக்கிற. உன்னால முடியாதுமா. இல்ல, நான் பண்றேன். நான் கண்டிப்பா பண்றேன். என்னால அது முடியும். என் ருத்ராவை மீட்டெடுக்கணுங்கிற வெறி எனக்குள்ள இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க. சரிம்மா, ஊர் மக்கள் எல்லார்கிட்ட இருந்து பாலை தானமா வாங்கி அத ஒரு பெரிய அண்டால ஊத்தி தலையில சுமந்துக்கிட்டு வந்து இந்த நாகம்மாவுக்கு அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் நாகம்மா சிலைய சுத்தி கல் உப்பு தூவணும். 2 கையிலையும் தீச்சட்டி ஏந்தி மண்டியிட்டு முழங்காலால சுத்தி வரணும். அதுவும் சாதாரணமா இல்ல. அந்த நாகை இறங்கி வந்து விஷத்தை எடுக்கிற வரைக்கும் விடாம சுத்திட்டு வரணும். இது அத்தனையும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ செய்யணும். செய்றேங்க. நான் அதை செய்றேன். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் பொண்ணு வேணும். இப்போதைக்கு குழந்தை உயிர் தக்க வைக்கிறதுக்காக குழந்தைக்கு கடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் மூலிகை சார விட்டுருக்கேன். ஆனாலும் 24 மணி நேரத்துக்குள்ள இதை நீ செஞ்சு முடிக்கலன்னா விஷம் கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த விரதம் எந்த தடங்களும் இல்லாம, எந்த குறைபாடு இல்லாம நடந்து முடியணும். அப்படி நடந்து முடிஞ்சாதான் நான் சொன்ன மாதிரி அந்த நாகமே இறங்கி வந்து அந்த விஷத்தை எடுக்கும். குழந்தையும் புரிஞ்சுதாமா? நான் சொல்றதுல ஏதாவது தடை ஏற்பட்டாலோ கலங்கம் வந்தாலோ அந்த நாகம் வராது. குழந்தையும் உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அதனால நல்ல யோசி முடிவெடுமா. யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் பண்றேன். என்னால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நான் பண்றேன். ஐயா எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. வேண்டுதல்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. என் பொண்ணு வேணும்.
எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நாகத்தம்மா, என் குழந்தைய காப்பாத்து. நான் எல்லா விரதத்தையும் பண்றேன்.